Hi, என் பேர் Preetha and நீங்க பார்க்குறீங்க IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். Valentines டேக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? Valentines டேக்கு ஒரு ஸ்வீட் தேவை இல்லையா? நான் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் and தேங்காய் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணலாம்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? இந்த இளநீர் போட்ட புடிங்க்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட் வேணும். அது வந்து நம்ம agar யூஸ் பண்ண போறோம். So first step idla enna paal and அதோட என்கிட்ட இந்த லெமன் கிராஸை வந்து ஆல்ரெடி நான் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி வடிகட்டியிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பாயில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் அந்த திக்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணலாம். அகர் இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 2 to 3 மினிட்ஸ் வரையும் நல்லா பாயில் பண்ணணும். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா கெட்டி ஆகும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இது வந்து 1 டெட்ரா பேக் தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். இல்லை 200 ml ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இது நல்லா கெட்டி ஆயிண்டு வருது கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக லெமன் கிராஸ், அதோட கொஞ்சம் சுக்கு பொடி இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்றும் ஒரு 2 to 3 நிமிஷம் வரையும் குக் பண்ணலாம், ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போது இது வந்து ஒரு டெசர்ட் இல்லையா, ஸோ நிச்சயமாக சர்க்கரை வேணும். ஸோ சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை மெல்ட் ஆகிற வரையும் மட்டும் இதை குக் பண்ணணும். இப்போ இது நல்லா கெட்டி ஆயாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஆற வைக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அது வரையும் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு சின்ன சாஸ் ஜிஞ்சர் போட்டு நம்ம பண்ணலாம். அதுக்காக என்கிட்ட இந்த இஞ்சி இருக்குது. இஞ்சி, சர்க்கரை அண்ட் தண்ணி, இந்த மூணுத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். பாகளவுக்கு நம்ம குக் பண்ணக்கூடாது. ஒரு தின் சாஸ் மாதிரி அதில் வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் மட்டும் வந்தால் போகிறோம். இஞ்சி கொஞ்சமாக வேகணும் அண்ட் சுகரோட கலர் வந்து கொஞ்சமாக மாறணும். அவ்வளோதான் இதை குக் பண்ண போகிறோம். அது பண்ணலாங்க. ஸோ இது கெட்டி ஆற வரையும் நம்ம இந்த மிக்ஸ்டர் இருக்குது இல்லையா, இதில் வந்து சைனா கிராஸ் அப்புறம் லெமன் கிராஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் அதை வடிகட்டிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரே ஒரு தடவை பிளெண்ட் பண்ணலாம். நம்ம எண்ணத்தோட இளநீரோட இதோட நான் இளநீர் ஆட் பண்ண போகிறேன். இந்த இளநீரோட இந்த மலை வரும் இல்லையா, அதுவும் நம்ம கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அண்ட் நம்மளோட சர்க்கரை பாகு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதனால ஆல்ரெடி கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான சாஸ். இது பேஸில் வந்து இந்த தேங்காயோட விழுது மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டெண்டர் கோகனட்டு, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஃபுல்லாக போர் பண்ண வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு இந்த விழுது மாதிரி இருக்குது இல்லையா இஞ்சியோடது, அதை வந்து கொஞ்சமாக நம்ம ட்ரிசில் பண்ணலாம். இதில் என்ன ஆகும்னா இஞ்சியோட டேஸ்ட்டு கொஞ்சமாக நடுவில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம சில் பண்ண போகிறோம். இந்த வேலண்டைன்ஸ் டே நீங்கள் நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இங்கே IFN தமிழ். அண்ட் புது வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.